சென்னையை பொறுத்தவரை கன முதல் மிக கனமழை பெய்யும் வாய்ப்பு உண்டு. இன்றைக்கு இரவிலிருந்து நல்ல ஸ்பெல்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இப்போது 10 கிலோமீட்டர் மணிக்கு 10 கிலோமீட்டர் வேகத்துல இப்பொழுது நகர்ந்து கொண்டிருக்கிறது. கரையை தொடும் வாய்ப்பு இல்லை. கடலோர பகுதிகளிலே அதன் மைய பகுதி நிலவுவதற்கான வாய்ப்பு உண்டு. மழை நம்ம இன்றைக்கு மாலையிலிருந்து இரவு வாக்கிலே இந்த ஸ்பெல்ஸ் ஆஃப் ரெயின் எதிர்பார்க்கலாம். காற்றோட வேகம் எந்த இடத்துல அதிகமா பதிவாயிருக்கு? நம்ம விண்ட் ரெக்கார்டர் எந்த இடத்துல பொறுத்திருக்கோம் தமிழ்நாட்டுல? தமிழ்நாட்டுல நம்ம சென்னையில ஒன்று இருக்கு. AWS ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷன்ஸ் நிறைய போட்டிருக்கோம். அதுல எண்ணூர் போர்ட்ல தான் இன்னைக்கு காலையில 40 km/h பதிவாயிருக்கு. மற்றபடி பாம்பனிலே 60 km/h பதிவாயிருக்கு. கடலூர், நாகப்பட்டினம், இந்த மாதிரி மோஸ்ட்லி கடலோர அப்சர்வேட்டரிஸ்ல எல்லாமே நமக்கு தரைக்காற்று 40 to 60 km வரைக்கும் பதிவுகள் கிடைத்திருக்கின்றன. அதாவது எப்பவுமே புயல் நம்ம எதிர்பார்க்கிற அதே நேரத்துல அது கரையை ஒட்டி இருக்கும்னு சொல்றது ஒரு சேலஞ்ச் தான். ஒரு அளவுக்கு நம்ம இப்ப இருக்கிற நிலைமையை வைத்து நம்ம போர்காஸ்ட் தரோம். அதனால இன்றைக்கு இருந்து மழை சென்னைக்கு எதிர்பார்க்கிறோம். மற்ற நகர்வு நாளை மாலையிலிருந்து அது வீக்கன் ஆறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதாவது காற்றின் திசை மற்றும் வேகத்தை பொறுத்து கூட உங்களுக்கு வர மழை அதிகமாக இருக்கும். அதனால்தான் கன முதல் மிக கனமழை எச்சரிக்கை தரப்பட்டுள்ளது சென்னைக்கு. கரையை கடக்க நம்ம சொல்லல இதுவரைக்கும். கடலோர பகுதிகளிலே நிலவுவதற்கான வாய்ப்பு